வாகை சூடவா சீரியல்ல மீனாட்சி ஜீவா வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பத்தா பாண்டிகிட்ட பணத்தை கொடுத்து தேவிக்கு நீ ஜிமிக்கி லோலாக்கு வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. சொன்னதை கேட்டதும் தேவி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அம்மாச்சி என் மேல அவ்வளவு அன்பு பாசமா உங்களுக்கு. சரி அம்மாச்சி, எனக்கு அந்த கண்டிப்பா அந்த மோதிரத்தை வாங்கி கொடுத்துருங்க. வாசுதேவன் கிட்ட இருக்கிற மோதிரம் தான் எனக்கு அப்படியே கண்ணை உறுத்துது, அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க. ஏய் வாங்கிக்கலாண்டி, இப்போதைக்கு நீ அவங்க கூட போய் உனக்கு பிடிச்ச தோடு ஜிமிக்கி வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. சரின்ட்டு பாண்டியும் தேவியும் கடைக்கு போகலான்ட்டு புறப்பட்டு வெளியில வர்றாங்க. பாண்டி வரதை பார்த்துட்டு சக்தி கேட்குறாங்க, எங்கப்பா கிளம்பிட்டேன்னு கேட்குறாங்க. ஏ சக்தி, இது என்ன பழக்கம்? போகும்போது எங்கே போறீன்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதட்டுறாங்க. சக்தி அமைதியாயிட்டாங்க. ஜீவா விடமாட்டேன்னு சொல்லி எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா எங்கே போயிட்டு வந்தேன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு கையில் வச்சிருந்த பணத்தை தவற விடுறாங்க பாண்டி. இது என்ன புது பழக்கம் அப்படின்னு சொல்லி அப்போ திட்டுறாங்க. அதுக்கு தேவி சொல்கிறாங்க, இப்போ என்ன உங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட், நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க தேவியும் பாண்டியும். அப்போ எப்போவுமே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அடிமைத்தனமாக வச்சுருக்காங்க. ரொம்பவே இளக்காரமாக கேவலமாக பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இது எதனால் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு மீனாட்சிக்கு சந்தேகம் வருது. தேவி பாண்டி இவங்க 2 பேர்ட்டு மட்டும் பாசம் இருக்குது. இவங்க மேலே எல்லாம் என்னமோ கொத்தடிமை வேலை செய்கிறவங்க மாதிரி வேலை வாங்குறாங்களே அப்படின்ட்டு மனோக்கிட்ட போய் கேட்குறாங்க மீனாட்சி. ஆமாம், அப்பத்தாவுக்கும் உங்கள் மேலே எல்லாம் ஏன் பாசமே இல்லைன்னு கேட்குறாங்க. அது என்னென்னு தெரியாது, சின்ன வயசுலேருந்து அப்பத்தா இப்படி தான் இருப்பாங்க, நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்துக்குவோம். ஆனால் அப்பத்தாவை எதிர்த்து யாரும் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டோன்னு சொல்கிறாங்க மனோ. என்னது எதிர்த்து கேட்கலீன்னா அதுக்காக பாசம் கூடவா இல்லாமல் போயிடும்? ஆனால் உங்களை எல்லாத்தையும் கொத்தடிமையாட்ட வச்சுருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்போவாது புரிஞ்சிருக்குதான்னு மீனாட்சி கேட்கும்போது எங்களுக்கு அப்படியெல்லாம் வித்தியாசமாக எதுவுமே தெரியாது. அப்பத்தா சொல்கிறதுக்கு மறுபேச்சு நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், சரி சரின்னு கேட்டுட்டு போயிடுவாங்கிறாங்க. உங்கள் எல்லாத்தையுமே அப்பத்தா வேற ஒரு குடும்பம் மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மீனாட்சி சரி நான் வெளியில் வேலையாக போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. வெளியில் வந்து பார்த்தா ஜீவா படிச்சுட்டு இருக்காங்க. என்னடா படித்த வரைக்கும் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறாங்க. மீனாட்சி கேட்ட கேள்விக்கு தாறுமாறாக பதில் சொல்கிறாங்க ஜீவா. லோகநாதன் அவங்க டியூட்டிக்கு கிளம்புறாங்க. அப்போ மீனாட்சி நானும் வரேங்கிறாங்க. இல்லை நான் வேணா கூட்டிகிட்டு வந்து விட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜீவா ஒழுங்கு மரியாதையாக படித்து பரீட்சைக்கு பாஸ் பண்ணுற வழியை ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற நினப்பையெல்லாம் விட்டுட்டு படி அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி. இதுக்கு தேன்மொழி சிரிக்கிறாங்க. என்ன நீ உங்கள் தங்கச்சியை நீ மிரட்டிட்டு போகிற, நீங்கள் என்னடா சிரிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. பின்ன உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் அவள் பேசிட்டு போகிறா, நீ தான் என்னமோ அவன் மேலே பாசம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. ஆனால் உன் மேலே பாசம் இருக்கிறதுனால தான் அவளை இவ்வளோ அக்கறையாக சொல்லிட்டு போகிறா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்க ஜீவான்ட்டு போகிறாங்க தேன்மொழி. லோகநாதன் மீனாட்சி 2 பேரும் நடந்து போகும்போது மீனாட்சி சில கேள்வி லோகநாதனை கேட்குறாங்க. உங்கள் சொந்த ஊர் எதுன்னு தெரியுமா, உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா, இப்படியெல்லாம் கேட்கும்போது அவர் பட்டும் படாமல் தெரிஞ்சும் தெரியாது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சொந்தம்னு யாருமே இல்லை, எங்கள் அப்பத்தாவை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது, நல்லது கெட்டது எல்லாம் நாங்களே தான், எங்கள் குடும்பம் மட்டும்தான் இருப்போம் மீனாட்சி, எங்களுக்கு சொந்தம்ங்கிறது யாருமே இல்லை, இது வரைக்கும் அவங்க வந்ததும் இல்லை நாங்கள் போனதும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனாட்சி ஆச்சரியப்படுறாங்க. என்னமாமா இது, ஒரு சொந்தக்காரர் கூடவா இல்லாமல் இருப்பாங்க, இல்லை சொந்த ஊரும் தெரியாமல் இருந்துக்கிறீங்களேங்கிறாங்க. ஆமாம், நான் இதை பற்றி பல தடவை எங்கள் அப்பத்தா கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்பத்தா ஒரு தடவை கூட அந்த மாதிரி ஒரு ஊரை சொன்னதே இல்லை. மதுரைக்கு நாங்கள் வந்ததுலேருந்து இங்கே தான் எங்கள் சொந்த ஊர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உங்கள் தங்கச்சி இருப்பாங்களா, அவங்களுக்கு சொந்த பந்தமாவது இருக்காங்களாங்கிறாங்க. இல்லை, அவளுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது, அதுதான் தேவி. அவள் போனதுக்கப்புறமா அந்த சொந்தமும் விட்டு போச்சு. தேவியும் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனால நாங்கள் தான் எல்லாருமே ஒன்றா இருக்கிறோங்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்கு, சொந்த ஊர் கூடவா அம்மாச்சி சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது லோகநாதன் சொல்கிறாங்க, அதில் ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம், அந்த பிரச்சனையை ஏன் சொல்லி வருத்தப்பட வைக்கணும்னா அம்மா சொல்லாமல் இருந்திருக்கலாங்கிறாங்க லோகநாதன். எங்களை காப்பாற்றுறக்காக கூட அம்மா இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படி என்னதான் பிரச்சனை இருந்திருக்க போது, உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்ன அப்படின்னு மீனாட்சி கேட்கும்போது, ஆமாம் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எல்லா விஷயத்தையும் சொல்லலாமல்லன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா லோகநாதனை காணா. ஐயோ, என்னது மாமா கூடத்தானே வந்தார், இப்போ காணுமே அப்படின்ட்டு மீனாட்சி திரும்பி அங்கங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அவர் ஷூட்டிங் எடுக்கிற பக்கம் போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேடிக்கை பார்க்குற லோகநாதனை பார்த்துட்டு, என்னது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, ஷூட்டிங்கை பார்த்ததே இல்லாத மாதிரி இப்படி வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. என்னமாம்மா ஷூட்டிங் பார்க்குறதுன்னா உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, ஷூட்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் எங்கள் அம்மா தான் நடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டதுங்கிறாங்க. என்ன மாமா இது, அப்போ தானே நடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாங்க, ஆனால் எப்போவுமே நடிக்கக்கூடாதுனால சத்தியம் வாங்கலையில, உங்களுக்கு என்ன நடிக்கணும் அவ்வளவுதான் ஆசை, கேமராவுக்கு முன்னாடி நடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்கள் ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறுங்கிறாங்க. இதை கேட்டு லோகநாதன் என்னமா சொல்கிறேன், அப்படியா நானும் நடிக்கலாமாங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் நடிக்கலாம், கேமராவுக்கு முன்னாடி நீங்களும் நடிங்கிறாங்க. உங்களை நடிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க போகுதுங்கிறாங்க மீனாட்சி. இதை கேட்டதும் லோகநாதனுக்கு அவ்வளவு அளவில்லாத சந்தோஷமாக இருக்குது. ஏமா நிஜமாக தான் நீ சொல்கிறியா, நானும் நடிக்கலாமாங்கிறாங்க. கண்டிப்பாக நடிப்பீங்க மாமா. மீனாட்சி, நீ சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல் அரிக்க தெரியுமா,
கண்டிப்பாக என்னோட கனவு நிறைவேறுமான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்க. உங்கள் படம் ரிலீஸ் ஆகி இந்த மதுரையில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் பார்க்க போகிறாங்கங்கிறாங்க. அடடா, நீ சொல்கிறத கேட்கும்போது என் உச்சந்தலை குளிருதுங்கிறாங்க லோகநாதன். மீனாட்சியை கையெடுத்து கும்பிட்றாங்க. ஐயோ மாமா, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னை இவெல்லாம் கும்பிடாதீங்கிறாங்க. இல்லைம்மா, என் கால் தரையிலேயே நிற்கல தெரியுமா, எனக்கு நடிப்புன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறாங்க. மாமா, உங்கள் லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும், கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட லோகநாதனும் சந்தோஷத்தில் இருக்காங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வீடு திரும்பின மீனாட்சி வந்து ஜீவா கிட்டே, என்ன படிச்சியா, நீ படித்ததுக்கு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறாங்க. அப்போ ஜீவா திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ, விடமாட்டா போல இருக்குதே, இப்படி கேட்டு நம்மளை டார்ச்சர் கொடுக்குறா, படிச்சு நான் என்ன பண்ண போகிறனோ தெரியல, எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு இப்போ என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனாட்சி விடுவேனான்னு கொண்டு வா புக்கை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஜீவா பதில் சொல்கிறாங்க. ஆனால் ஜீவா பதில் சொல்லாமல் அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை கேட்டதும் ஜீவா ஒரு பொய் சொல்கிறாங்க. அடடா, எமர்ஜென்சியா, இரு இப்போ நான் வர மாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாத, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட்ட முடிச்சிட்டாங்க. பாண்டி தேவிக்கு தோடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த தோட்டை ரூம்குள்ளே உட்காந்து தேவி போட்டு அப்பத்தா கிட்ட காட்டுறாங்க. அப்பத்தா அதை பார்த்துட்டு, உன் காதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, உன்னோட முகத்துக்கும் இந்த தோட்டுக்கும் அப்படியே ஜெக ஜோதியாக இருக்குதுன்னு பாராட்டி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாண்டி சொல்கிறாரு, ஆமாம் அப்பத்தா, போ, என்னது இவளுக்கு தங்க நகையை வாங்கி கொடுத்தா மட்டும் என்ன ஆக போகுது, எனக்கு ஏதாவது தொழில் அமைச்சு கொடுத்தா நானும் பிஸ்னஸ் மேன் ஆகுவேன், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேவிக்கு சின்ன கோவம் வருது. என்னங்க, எங்கள் அப்பத்தா என்னை பாராட்டுது, உங்களுக்கு பிடிக்காதா, என்னை பாராட்டினா உங்களுக்கு எந்த நாளில் தான் பிடிக்குது போங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே பார் தேவி, உனக்கு நிறைய இன்னும் தங்க வாங்கி தருவேங்கிறாங்க. ஐயோ, அப்படியா சொல்கிறேன், ஆனாலும் எனக்கு அந்த வைர மோதிரத்து மேலே தான் இன்னும் கண்ணாக இருக்குதுங்கிறாங்க தேவி. அது வரும், தானாக வரும் பாரு அப்படின்னு அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எப்பவுமே இப்படி தான் பேசுவார். நீங்கள் முதல்ல தள்ளுங்க, முதல்ல உங்கள் ஃபோனை கொடுங்க, நானும் அம்மாச்சியும் சேர்ந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறோங்கிறாங்க. அப்போ பாண்டி ஃபோனை கொடுக்குறாங்க. தேவியும் அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜீவா எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனாட்சி பதில் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே தமாசா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் காரணம் சொல்லிட்டு எங்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டான், திரும்ப வீட்டுக்கு வந்து தானே ஆகணுங்கிறாங்க மீனாட்சி. அடடா, உன்னை கண்டா இன்னும் அவனுக்கு பயம் இருக்குதுன்னு சொல்லு, கண்டிப்பாக உன்னை கண்டு பயந்துருக்கான், ஏதோ எங்களுக்கெல்லாம் பயப்படாதவன் உனக்காவது பயந்துட்டு இருக்கிறானே அப்படின்னு லோகநாதன் மீனாட்சி கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததும் இங்கே யார் பாண்டின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அப்பத்தாவும் கதவை திறந்துக்கிட்டு, என்ன இங்கே சத்தம், ஆமாம் எதுக்கு போலீஸ் வந்திருக்கிறாங்க, என்ன லோகு, உன்னோட சின்ன பையன் ஜீவா ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு வந்துட்டானான்னு கேட்குறாங்க. அம்மா, அதெல்லாம் இல்லை, பாண்டியை கேட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதை கேட்டதும் அப்பத்தாவுக்கு அப்படியே நெருப்பள்ளி கொட்டின மாதிரி, என்னது பாண்டியை கேட்டு வந்திருக்காங்களா, டேய் பாண்டி உன்னை எதுக்குடா கேட்டு வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது, பாண்டி எனக்கு எதுவும் தெரியாது அப்பத்தாங்கிறாங்க. டேய் நடடா ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி கான்ஸ்டபிள் இழுக்கிறாங்க. அப்போ மீனாட்சி வந்து கேட்குறாங்க, என்ன சார் திடுதுப்புன்னு வந்தீங்க, வந்ததும் அவரை கூட்டிகிட்டு போகிறேங்கிறீங்க, என்ன காரணம்னு சொல்லுங்கள் சாருங்கிறாங்க. இவர் இன்னைக்கு நகைக்கடையில் நகை வாங்கியிருக்காரு, அந்த நகையை கள்ள நோட்டு கொடுத்து வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தேவி மீனாட்சி அப்பத்தா முதற்கொண்டு வாய் மேலே கை வைக்கிறாங்க. பாண்டிக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்பத்தா கொடுத்த பணத்தை தானே நான் போய் வாங்கிட்டு வந்தேன், நான் என்ன சம்பாரிச்சா வாங்கினேன், ஐயோ அப்பத்தா என்னது அப்படின்னு பாண்டி அப்பத்தாவை பார்க்குறாங்க. அப்பத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாம் இந்த வாசுதேவனோட வேலை, வாசுதேவனை முதல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணும், கள்ள நோட்டை கொடுத்து என்ன ஏமாற்றிட்டானா, இவன் சொன்ன காரியத்தை முடிக்கலன்னு என்ன அதிகாரம் பண்ணனா, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்ச அப்பத்தா இனி என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் கான்ஸ்டபிள் பாண்டியை விடுறதா இல்லை, பாண்டியை இழுத்துட்டு போயிட்டாங்க, நீ வரலைன்னா தட்டி இழுத்துட்டு போவேன்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் பாண்டிகிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பணம் எங்கள் அப்பத்தா கொடுத்து தான் நான் வாங்கிட்டு போனேன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பத்தா போய் நிற்கும்போது இன்ஸ்பெக்டர், ஏமா நீ தாமா அந்த பணத்தை கொடுத்துருக்க, அந்த பணம் எப்படி வந்ததோ ஒழுங்காக சொல்லுங்கள், அவருக்கு பதிலாக உங்களை தான் தூக்கி உள்ளே வைப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோமானோ, ஐயோ அந்த பணத்தை ஜீவா தானே அன்றைக்கி அப்பத்தா பையில் வச்சான், அப்பத்தா இது தெரியாமல் பாண்டிகையில் கொடுத்து இப்போ வசமாக மாட்டிக்கிட்டானே, எப்படியோ சொல்லிக்கில்லே பாண்டியை வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும்னு நினச்சமானோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்பத்தா பேர்லையும் எங்கள் அண்ணன் பேர்லையும் எந்த தப்பும் இல்லை, விட்டுருங்க சாருங்கிறாங்க. ஓஹோ, கள்ள நோட்டை நீங்களே அடித்து நீங்களே வெளியே இப்படி பரப்பி விட்டுட்டு இருக்கிறீங்களா, என்னய்யா என்ன நடக்குதுங்க, கள்ள நோட்டு உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்குறாங்க. அப்போது மனோ சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. இது ஜீவா தானே வச்சான், ஜீவா பேரை காட்டி கொடுத்தா போச்சு, அப்பத்தான் உண்டு லேன் பண்ணிடும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அப்பத்தான் நினைக்கிறாங்க, எல்லாம் இந்த வாசுதேவன் தானே நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்தான், அந்த ஆள் பேசிக்கிற அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் வாசுதேவனுக்கு அப்பத்தான் தெரியாமல் ஃபோனை பண்ணி, யோ என்னையா நினச்சிட்டு இருக்கேன், நான் பணம் கேட்டால் நீ கள்ள நோட்டை அடித்து பாதி கொடுத்துடுவியா, ஏன் ஒன்றும் தெரியாதவ இவ எங்கேயோ போய் வசமாக மாட்டிக்கிட்டோம், இவகிட்ட இருக்கிற பணம் எங்கே வெளியே போகுதுன்னு நினச்சிட்டு தான் நீ இந்த வேலையை பண்ணியா, ஏயா
நீ சொன்ன வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன்ல, செய்ய செய்ய உன் வேலையும் உன் புத்தியும் பணக்கார புத்தியை காட்டிட்டியே அப்படின்னு சொல்லி அப்பத்தா வாசுதேவனை வாய்க்கு வந்தபடி கண்ணா அப்படின்னு திட்டி தீக்குறாங்க. இதை கேட்ட வாசுதேவன், என்ன அப்பத்தா சொல்றீங்க, கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்கிறாங்க. நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தா என்ன, ஆனால் இப்போ என் பேரை இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கான், முதல்ல வந்து வெளியில் எடுக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வந்து வெளியே எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் வராரு. வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பாண்டிக்காக பேசி கையெழுத்து போட்டு ஜாமீனில் வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. மீனாட்சிக்கு சந்தேகமாக இருக்குது, இங்கே என்னது மனோ மாமா ஏன் இப்படி பதட்டப்படுறாரு அப்படின்ட்டு போய் மனோவை கேட்குறாங்க. மனோ அப்படியே உளறி கொட்டிட்டாரு. ஜீவா தான் அந்த பணத்தை அப்பத்தா பையில் வச்சான்னு சொல்கிறாங்க. ஓ, இவங்கிட்ட இருந்து தான் இந்த தப்பு நடந்ததா அப்படின்ட்டு மீனாட்சி அப்படியே விடாப்பிடியா ஜீவாவை இறுக்கி பிடிச்சு கேட்குறாங்க. சொல்லு, அந்த 5 லட்சம் ரூபா பணம் உனக்கு ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஜீவா ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் மீனாட்சி கிட்ட